இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளில் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 13 அதிகாரம் 3 நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஆண்டவர் உங்களெல்லாம் நல்ல பேரோட நீங்க இருக்கணும், மதிப்பு மரியாதையோட இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்ப அதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? நன்மை செய் அப்படின்றார். அப்ப நல்ல காரியங்களை செய்கிறதா அது மாத்திரம் அல்ல, கனம் பண்ண வேண்டியவங்களை கனம் பண்ணுங்க, பயப்பட வேண்டியவங்களுக்கு பயப்படுங்க, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்க, நீங்க செலுத்த வேண்டிய வரிகளை தவறாம நீங்க செலுத்துங்க. உங்களால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல எந்த அளவுக்கு உண்மையா இருந்து வேலை செய்ய முடியுமோ வேலை செய்யுங்க. ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யாருக்கு எதிர்த்து நிற்காதீங்க, தீமை செய்யாதீங்க, தப்பு பண்ணாதீங்க, கடமைகளை நிறைவேற்றுகிறதுல கண்ணும் கருத்துமா இருங்க. இந்த கான்செப்ட்ல தான் இந்த அதிகாரத்துல கர்த்தர் பேசுகிறார். அப்ப ஆண்டவர் நம்மளெல்லாம் மதிப்பிற்குரியவர்களாகவும் மரியாதைக்குரியவர்களாகவும் மாற்ற விரும்புகிறார். குடும்பத்துல கண்ணியமா நடந்து கொள்ளுங்க, கணவனை மதிங்க, அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, பிள்ளைகளை கண்ணியமா நடத்துங்க, உறவுகளை நல்ல முறையில மெயின்டைன் பண்ணுங்க. உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்களோ அந்த பொறுப்புல உத்தரவாதத்தோடு நீங்க செயல்படுங்க. உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரங்களுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டவங்களாகவே இருங்க. அந்த அதிகாரிகள் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்தே இருங்க. உங்க வேலை ஸ்தலம், உங்களுடைய ஊர், உங்க சமுதாயம், சபை, இப்படி எந்த ஏரியாவா இருந்தாலும் உங்களை யாரும் விரல் நீட்டி குற்றப்படுத்தாதபடி நீங்க செயல்படுகிறவர்களா இருந்தால் உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாம். இவங்களை போல நேர்மையான ஒரு ஆளு யாருமே இல்லை. இவங்க ரொம்ப சின்சியர், இவங்க ரொம்ப ஒபீடியன்ட், இவங்க நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இப்படிலாம் ஆண்டவர் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். ஆகவே நன்மை செய்யுங்க, நல்லது செய்யுங்க. இருக்கிற இடத்துல என்னென்ன காரியங்களை வேதத்தின் அடிப்படையில நிறைவேற்ற முடியுமோ அதெல்லாம் உண்மையா நிறைவேற்றுங்க. புகழ்ச்சிக்குரியவர்களாக இருப்பீர்கள். தேவனே, இப்படி பிள்ளைகளாகிய நாங்கள் எங்க இருந்தாலும் அந்த இடத்துல நல்ல பெயர்களோடு மதிப்புகளோடு வாழ கர்த்தர் கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.